இன்டர்வியூ ரூம்குள்ள கதவு தொறந்துட்டு ரமேஷ் வந்து எட்டி பார்க்குறாரு. உடனே உள்ள இருந்து ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு சொல்றாரு. போன உடனே சிட் டவுன் சொல்றாங்க. உட்காந்துடுறாரு. அது நல்ல ஒரு பெரிய ஹாலு, ஏசி, பயங்கர கார்பெட், ரொம்ப பாஷான ஒரு அ இன்டர்வியூ ரூமா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல வந்து ஒரு மூலையில வந்து ஒரு பேப்பர் கசக்கி போட்டு இருக்கு. அப்போ அந்த பேனல்ல இருந்த 4 பேர் சொல்றாங்க, "எப்படிப்பா இருக்கு அட்மாஸ்பியர்?" அப்படின்னு கேட்குறாங்க. "சார் சூப்பரா இருக்கு சார். கர்டனு, கார்பெட்டு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு." ஸோ இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான அட்மாஸ்பியர்ல ஒரு பேப்பர் அங்க குப்பையா இருக்கு. அது உங்களுக்கு உறுத்தலா தெரியலையா? அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்க கேட்டோனே நான் சொல்லியிருப்பேன். எந்த மடையன் வந்து பேப்பர இப்படி கசக்கி தூக்கி போட்டுருக்கான் அப்படி ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனா அந்த ஸ்கிரிப்லிங் பேட்ல ஓரத்துல கிழிஞ்சிருக்கு ஒருத்தர்கிட்ட. ஸோ அவரு தான் போட்டிருப்பாரு. அவர்ட்ட அவ்வளோ மரியாதையா கேட்கறது நல்லா இருக்காது. அதனால நான் கேட்கல சார் அப்படின்றேன். சரி அந்த பேப்பர வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்றாரு. யார கிளீன் பண்ணணும்னா, அங்க ஹவுஸ் கீப்பிங் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்கட்ட. சரி அந்த அம்மா பேரு என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா பேரு சரி ஓகே சார் உங்களுக்கு யாருக்கும் தெரியல. நானே போய் விசாரிக்கிறேன்னு வெளிய போயிட்டு பியூன்ட்ட கேட்குறாரு. இங்க ஹவுஸ் கீப்பிங் அம்மா பேரு என்னன்னா, பவானி. சரி பவானி அம்மா நீங்க வந்து அந்த பேப்பர கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்களும் வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த 4 பேரும் கேட்குறாங்க, "ஓ! இங்க வேலை செய்றவங்க எல்லாத்தையும் நீங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவீங்களா? நல்லா இருக்கு இந்த அப்ரோச்" அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி நீங்க மறுபடியும் நிக்கிறாப்ல, "சரி உட்காருங்க" அப்படின்னு சொல்றாரு. சரி உட்கார்ந்தோனே, "எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிக்கிறீங்க" அப்படின்னு வந்து சொல்றாரு. "சரி இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு 100 மார்க் தரோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி கேளுங்க சார்" அப்படின்றாங்க. நாங்க 4 பேர்ல ஒரு ஆள் வந்து தொழிற்சாலை முதன்மை அதிகாரி, ஒருத்தர் வந்து பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஹெட், ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் ஹெட், ஒருத்தர் வந்து உங்க பாஸ். யார் யார் என்னன்னு சொல்லனா கூட பரவால்ல. இதுல ஃபேக்டரி ஹெட் மட்டும் யாருன்னு வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு 100 மார்க் அப்படின்றாங்க. அப்ப உடனே இந்த ரமேஷ் சொல்றாரு, "சார் நான் வரும்போது 3 பேரும் வந்து இடது பக்கம் இருக்கிறவர்ட்ட வந்து பவ்யமா வந்து நடந்துக்கிட்டீங்க. அதான் என்ன கன்ஃப்யூஷன் பண்றதுக்கு தான் ஒழிஞ்சு, மத்தபடி வந்து அவரு வந்து ஃபேக்டரி ஹெட் இல்ல. நீங்களும் ஃபேக்டரி ஹெட் இல்ல. நீங்க தான் என்னுடைய பாஸ். நான் சரியா பதில் சொல்ல நீங்க வந்து ரொம்ப முகத்துல பெருமை தாங்காம, "பாரு எப்படியாப்பட்ட ஆள நான் வந்து செலக்ட் பண்ண போறேன் பாரு" அப்படின்னு வந்து பெருமையா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. மத்த 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஃபேக்டரி ஹெட், இன்னொருத்தர் வந்து அ பர்சனல் ஹெட். ஸோ ஃபினான்ஸ் ஆள் வந்து எதையுமே எழுதல. அவரு ஸ்கிரிப்பிங் பேட்ல எதுவுமே எழுதல. அவரு ஏன்னா, அவரு வந்து எப்ப சேலரி டிஸ்கஷன் வருதோ அப்பதான் அவரு எழுதுவாரு. ஸோ அதனால அவரு தான் வந்து ஃபினான்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் வந்து பயங்கர சர்ப்ரைஸ். என்னடா எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்ட்டாரு அப்படின்னு. ஓகே நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சார் புதுவிதமான இன்டர்வியூவா இருக்கு சார். வழக்கமா வந்ததும் ஃபைல வாங்கி பார்க்கறது, டெல் அஸ் சம்திங் அபௌட் யூ மிஸ்டர் ரமேஷ்ங்கிறது. இதெல்லாம் எதுவுமே இல்ல. டக்குன்னு ஆரம்பிச்சுட்டீங்க. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சார். சூப்பர் சார். அப்படின்னு ரமேஷ் சொல்றாரு. தேங்க் யூ. பட் பேர் என்ன சொன்னீங்க? ரமேஷா? நீங்க சுந்தரேசன் இல்லையா? அப்படின்னு கேட்கறாங்க. அவர் வெளிய வெயிட் பண்றாரு சார். பின்ன நீங்க? சார் நான் கேன்டீன்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு எத்தன செட்டு ஸ்நாக்ஸ், டீ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வர சொன்னாரு சூப்பர்வைசரு. எட்டி பார்த்தேன் உள்ள கூப்பிட்டீங்க. உட்கார சொன்னீங்க. கேள்வி எல்லாம் கேட்டீங்க. ஜாலியா இருந்தது சார்.